الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أشهد أن لا إله إلا الله وأستغفر الله وأسألك الجنة وأعوذ بك من النار. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹு நம் எல்லோரையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அவனுடைய நிர்வாகை பெற்ற நல்லோர்கள் நாதாக்கள் கூட்டத்தில் சேர்த்தருள் புரிவானார். அல்ஹம்துலில்லாஹ். இன்று சூரத்துல் அன்ஃபால் ஓதப்பட்டது. சூரத்துல் அன்ஃபாலுடைய 2வது வசனம், மூமின்கள் யார், அவர்களின் அடையாளம் என்ன, அதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும். மூமின்கள்னா யார் என்றால், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டாலே அவங்க கல்பு நடுங்கிவிடும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமான், அவங்களுக்கு ஈமான் அதிகரித்து கொண்டே இருக்கும். அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் தங்களது ரப்பின் மீது முழுமையான தவக்குல் உடையவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வருகிறார். இங்கே நாம் 2 விஷயத்தை மாத்திரம் பார்க்கலாம். ஒன்று, அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவர்களுடைய கல்பு நடுங்கிவிடும் என்று சொல்கிறார். பொதுவாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், தெரிந்த வசனம், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு கல்பு அமைதி வருகிறது, இதயத்தில் அமைதி ஏற்படுகிறது, நிம்மதி ஏற்படுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அச்சம் வருமா அல்லது கல்விலே நிம்மதி வருமா? ரெண்டும் முதலான 2 நிலைகள் இல்லையா? பதட்டம் வருகிற பொழுது, பயம் வருகிற பொழுது ஏற்படுகிற நிலை ஒன்று. அப்போ நிம்மதி இருக்காது, அமைதி இருக்காது. அமைதியும் நிம்மதியும் இருக்கிற பொழுது பதட்டமோ அச்சமோ என்ன செய்யாது, வராது. அப்படி என்றால் இந்த 2 வசனத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்பதற்கு ஜமாலியத்தான சிஃபத்தும் இருக்கிறது, ஜலாலியத்தான சிஃபத்தும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஜலாலியத்தான சிஃபத் என்பது அவனுடைய கம்பீரத்தையும் அவனுடைய மகத்துவத்தையும் அவனுடைய கண்ணியத்தையும் மட்டுமல்ல, அவனது சக்தியையும் அது உள்வாங்கிக் கொண்ட ஒரு சிஃபத். ஜமாலியத் என்ற சிஃபத்து அழகான, மென்மையான, தன்மையான பண்பும் கிருபையும் அருளும் நிறைந்த, அதை உள்வாங்கிய சிஃபத். மனிதனுக்கு அல்லாஹ் என்று சொல்லப்படுகிற பொழுது அந்த அல்லாஹ்விலே ஜமாலியத்தான சிஃபத்து உள்வாங்கி அது சொல்லப்பட்டால் பயம் வந்து விடுகிறது. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய ஜமாலியத்தான சிஃபத்தை உள்வாங்கிய அல்லாஹ்வை சொல்லப்பட்டால் அந்த கல்பு அமைதி அடைந்து விடுகிறது. ரப்புல் ஆலமீன் அந்த அல்லாஹ் என்ற திக்ருக்கு, அந்த சொல்லுக்கு பல வகையான மந்திர சக்தியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
அதே போல அல்லாஹ்வுடைய வசனம் குர்ஆன் ஷரீஃப். குர்ஆன் ஷரீஃப் ஓதுகிற பொழுது அதனால் ஏற்படுகிற நிலைகள், அதனால் அடியார்களுக்கு ஏற்படுகிற தன்மைகள், அதையும் குர்ஆனிலே பல்வேறு இடத்திலே அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். இங்கே சொல்கிறான், ஆயத்து ஓதப்பட்டால் அவனுடைய ஈமான் அதிகரித்து விடும் என்று சொல்கிறான். எத்தனையோ நல்லவர்களுக்கு, சஹாபாக்களுக்கு, மகான்மார்களுக்கு அந்த குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படுகிற பொழுது, அதை அவர்கள் கேட்கிற பொழுது அவர்களுக்கு ஈமானே உண்டாகி இருக்கிறது. அவங்க ஈமான் கொண்டதற்கு காரணமே அந்த குர்ஆனுடைய வசனங்கள் தான். சில பேருக்கு, சில மகான்களுக்கு பார்க்கிறோம், அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தாலும் பாவங்கள் செய்யக்கூடிய நிலையிலே அவர்கள் அல்லாஹ்வை மறந்து வாழ்கிற பொழுது, அந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனம் ஓதப்பட்டால் அவர்களுக்கு அல்லாஹ் ஈமானை உண்டாக்கி விடுகிறார், அதிகரித்து விடுகிறார். அதனால் அவர்களுக்கு நல்லதொரு ஹிதாயத்து கிடைத்து விடுகிறது. ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய முஹத்திஸும் கூட, ஹதீஸ் கலையினுடைய மேதையாக இருந்தார். அல்லாஹ்வுடைய விலாயத்தையும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் பெற்ற மிகப்பெரிய ஒரு நாதா. ஆனால் அவருடைய ஆரம்பகால சரித்திரம் ஒரு கொள்ளை கூட்ட தலைவராக இருந்தார். வழிப்பறி கொள்ளை அடிக்கக்கூடிய ஒரு மனிதர். அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த புரட்சிக்கு, இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் என்று நாம் அலசி ஆராய்ந்து பார்த்தால் ஒரு செய்தி கிடைக்கிறது. அவர் பாவம் செய்யக்கூடியவர், கொள்ளை அடிக்கக்கூடியவர். முதல் பேர் கேட்டாலே அந்த பகுதியில் உள்ளவங்கன்னா பயந்து நடுங்குவாங்க. ஒரு பயங்கரவாதியை வச்சுக்கங்க. ஒரு நாள் அவர் தன் காதலியை, மனைவி அல்ல கள்ள காதலியை அடைய வேண்டும் என்பதற்காக அவளுடைய சுவர் ஏறி வீட்டில் குதிப்பதற்காக வந்து செல்கிறார், குதிக்கிறார். அப்போ அந்த வீட்டில் சுவர் ஏறி குதிப்பதற்காக வேண்டி அவர் இருக்கிற பொழுது அவருடைய காதிலே ஒரு வசனம் கேட்கிறது, அலம் யஹ்னில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களுக்கு இன்னும் அல்லாஹ்வை அஞ்சுவதற்குரிய நேரம் வரவில்லையா என்று வசனம், அல்லாஹ்வுடைய வசனம் காதிலே விழுகிறது. உடனே அவர் பயந்து நடுங்கி சுவரிலிருந்து கீழே விழுந்து, ரப்பே எனக்கு அந்த நேரம் வந்து விட்டது, என்னை மன்னித்து விடு என்று சொல்லி அவர் ஒரு இடத்துல ஒதுங்குவதற்கு செல்கிறார். வியாபாரிகள் சாதாரணமாக ஒன்று கூடக்கூடிய ஒரு சத்திரத்திற்கு செல்கிறார். அங்கே உள்ளவர்கள் பேசிக்கொள்கிறார்கள், எப்பா இந்த ஏரியா ஃபுதைல் இப்னு இயாதுடைய ஏரியா, இந்த கொள்ளைக்காரன் வந்துடக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்கீங்க, கவனமாக இருக்கீங்கன்னு செய்கிறாங்க. அவங்க இவரை பற்றி பயமுறுத்துறாங்க, பயந்து போய் இருக்கிறாங்க. ரப்பே என்னை எல்லோரும் பயப்படுகிற ஒரு கொள்ளைக்காரனாக நான் இருந்தேன், என்னை மன்னித்து விடு, இனி அந்த தவறு நான் என்ன செய்ய மாட்டேன் என்று சொல்லி அந்த மக்களிடத்துல, அந்த வியாபாரிகளிடத்துல, நான் தான் அந்த ஃபுதைல் இப்னு இயாத், பயப்படாதீங்க, நான் இனிமேல் இன்று முதல் என்னுடைய தவறை நினைத்து வருந்தி திருந்தி நான் நல்ல ஒரு மனிதனாக ஆக வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டேன் என்று சொல்லி ஒரு கொள்ளைக்காரனாக இருந்தவர் அதுக்கு பிறகு குர்ஆன் ஹதீஸை அதாவது கற்று எந்த அளவுக்கு பெரிய ஆளாயிட்டாருன்னா பெரிய முஹத்திஸாக ஆயிட்டார். ஹதீஸ் கலையினுடைய மிகப்பெரிய அறிவிப்பாளராக ஆகிவிட்டார். மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தையும் விலாயத்தையும் பெற்ற ஒரு மகானாக உயர்ந்து விட்டார் என்று பார்க்கும் பொழுது அந்த குர்ஆனுடைய வசனம் அவருக்கு ஈமானை உண்டாக்கி மேலும் மேலும் அதிகரிக்க செய்துவிட்டது என்று பார்க்கிறோம். அதே மாதிரி தான் அப்துல்லா இப்னு முபாரக் மிகப்பெரிய முஹத்திஸ், இமாம் மாலிக்கினுடைய மாணவர், இமாம் அபூ ஹனீஃபாவுடைய மாணவர், அவங்கள்ட்ட இருந்து ஹதீஸ்களை கற்று அறிவிக்கக்கூடிய ஒரு மேதை. அவருடைய ஆரம்ப காலம் ஒரு சொகுசான வாழ்க்கை. அந்த சொகுசான வாழ்க்கையில் அவர் இருக்கிற பொழுது அவர் ஒரு நாள் அவருடைய சொந்த தோட்டத்தில், அதாவது பழங்கள் பூத்து குலுங்கி அதாவது பழுத்து இருக்கிற அந்த காலத்தில் நண்பர்களோடு சேர்ந்து ரொம்ப ஜாலியாக அவர் அந்த பழங்களை சாப்பிட்டு நல்ல முறையில் குடித்து விட்டு அந்த குடிபோதையிலேயே அவர் தூங்கிவிட்டார். அவர் இசை பிரியர். அவர் இசை கருவிகளை வைத்து, வீணை வாத்தியங்கள் வைத்து
இசைத்து அதை பாடி அதை கேட்டு அதிலே மகிழ்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆடம்பர பிரியர். அப்படியே அவர் பாட்டை கேட்டு பாட்டை படித்து அப்படியே தூங்கிட்டாரு. திடீரென்று எழுகிறார். அவர் எழுந்திருக்கிற பொழுது அவருடைய பழைய பழக்கப்படி அவருடைய வீணை வாத்தியத்தை அவருடைய இசைக்கருவியை எடுத்து அதை மீட்ட பொறுப்படுகிறார். பாடுவதற்கு முயற்சிக்கிறார். ஆனால் அந்த கருவியிலிருந்து இசை கேட்கவில்லை. எவ்வளவோ முயன்றும் கூட அது இசை அங்கிருந்து வரவில்லை. ஆனால் ஒரு மனிதனுடைய குரல் கேட்கிறது. அந்த மனிதர் அலம் யஅனில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ் என்ற வசனத்தை ஓதுவதாக அவள் காதிலே விடுகிறார். அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்ட மக்களுக்கு அவனை அஞ்சக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா என்று கேட்கிறது. உடனே அவர் உதறி பதறி அங்கிருந்து எழுந்து வந்துவிட்டது ரப்பே, என்னை மன்னித்துக்கொள் என்று சொல்லி அவருக்கு ஹிதாயத்து கிடைத்தது. மட்டுமல்ல, விலாயத்தும் கிடைத்தது. மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய மேதாவியாகவும் அவர் திகழ்ந்தார் என்று பார்க்கிறோம். இதா துரியத்து ஆயாத்துஹு ஜாதத்துஹு ஈமானா. அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் ஈமான் என்னாகிவிடும்? கூடிக்கொண்டே இருக்கும். உள்ளத்திலே நூறானியத் அதிகரித்து கொண்டே இருக்கும். உள்ளத்திலே வெளிச்சம் ஏற்பட்டுவிடும். அதனால் அவருக்கு மட்டுமல்ல, அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தும் என்பது திருக்குர்ஆனுடைய புரட்சிகரமான வரலாறு. எத்தனையோ மகான்மார்களை நாம் பார்த்திருக்கிறோம். குர்ஆனோடு வாழ்ந்து குர்ஆனோடையே மடிந்திருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தில் குர்ஆன் இறங்கிய மாதம், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறங்கிய ரமலானுடைய மாதம். இந்த மாதத்தில் குர்ஆன் ஷரீஃபை நாம் அதிகமாக ஓத வேண்டும். அதிகமாக ஓதி நாம் அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரமலான் மாதத்தில் 60 குர்ஆன் கத்தம் செய்வாங்க. 60 குர்ஆன் கத்தம் செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு எத்தனை குர்ஆன் ஓதுவாங்க? 2 குர்ஆன் ஓதுவாங்க என்று வருகிறது. ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரே ரக்காயத்தில் முழு குர்ஆனையும் கத்தம் செய்வாங்கன்னு வருது. ஒரே ரக்காயத்தில் நமக்கு தராவி 20 ரக்காயத்தில் நிற்கிறதுக்கு படாத பாட்டு சில பேர் இருக்குது இல்லையா, எப்படா முடியும் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க ஒரே ரக்காயத்தில் முழு குர்ஆனையும் ஓதி கத்தம் செய்வார்கள் என்று வருகிறது. குர்ஆனோடு அவர்களுக்கு இருக்கிற அந்த இணைப்பு, பிணைப்பு, அந்த ஈடுபாடு, கடைசியில் அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது? அவர்கள் வஃபாத்தாகிற சமயத்தில் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஷஹீதாக்கப்படுகிற சமயத்தில் நோன்பு வைத்திருக்கிறார்கள். நோன்பு வைத்துக் கொண்டு குர்ஆன் ஷரீஃப் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள், அதாவது உஸ்மானே, உனக்கு ஒரு சட்டை அணிவிக்கப்படும். அந்த சட்டையை கழற்றுவதற்கு பலரும் முயற்சிப்பார்கள். நீங்கள் அந்த சட்டையை கழற்றிவிட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டிய சட்டை என்பது அது ஹிலாஃபத் என்ற அந்த ஆட்சி. அதற்கு எதிராக, உங்களுடைய ஹிலாஃபத்திற்கு எதிராக எந்த புரட்சி வந்தாலும், யார் உங்களை எதிர்த்து நின்றாலும் ஆட்சியிலிருந்து நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள், இறங்கி விடாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் கடைசி காலத்தில் புரட்சியை சந்தித்தாலும் கூட அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த செய்திக்காக வேண்டி அவர்கள் பொறுமையோடு அதை சகித்து கொண்டார்கள். அடக்கவும் முயற்சிக்கவில்லை, அதை நிறுத்தவும் முயற்சிக்கவில்லை. அவர்கள் சபூரோடு, ஏற்கனவே உஸ்மான் அஃபான் அவர்கள் ரொம்ப அமைதியானவர்கள், சாதுவானவர்கள். எனவே அவர்கள் அப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்தார்கள் என்றெல்லாம் நமக்கு தெரியும். அவர்கள் குர்ஆன் ஷரீஃப் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த புரட்சிக்காரர்கள் உள்ளே வந்து விட்டார்கள். உள்ளே வந்து அவர்களை ஷஹீதாக்குவதற்காக வேண்டி அவர்கள் உள்ளே வந்து அவர்களை ஷஹீதாக்கியும் விட்டார். அந்த ஷஹீதாக்கும் பொழுது அவர்கள் குர்ஆன் ஷரீஃப் ஓதிக்கொண்டிருந்தார்கள். எந்த வசனம் ஓதிக்கொண்டிருந்தார்கள்? சூரத்துல் பக்ராவை ஓதிக்கொண்டே இருக்கிற பொழுது ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் என்ற வசனம் வருகிற பொழுது அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அந்த இரத்தம் அந்த குர்ஆனிலே படிந்திருக்கிறது. இன்னும் அந்த குர்ஆன் மியூசியத்தில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது என்று சொன்னால், குர்ஆனோடு வாழ்ந்தார்கள் உஸ்மான் இப்னு அஃபான். குர்ஆனோடு தங்களுடைய தொடர்புகளை அதிகப்படுத்தி கொண்டார்கள் உஸ்மான். எனவே அந்த குர்ஆனிலேயே அவருடைய வாழ்வு முடிந்ததை நாம் பார்க்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
நோன்பு வைத்திருந்தார்கள் உஸ்மான் இப்னு அஃபான். அப்போ அந்த நேரத்தில் ஏற்கனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் தோன்றி நோன்பு திறக்க தண்ணீர் கூட கொடுக்க மறுத்து விட்டார். அந்த புரட்சிக்காரர்கள் நோன்பு திறக்க தண்ணீர் கொடுக்க மறுத்து விட்டார். மதீனாவில் ஒரு கிணறு இருந்தது, அது மீண்டும் வரல, சுவையான தண்ணீர். அந்த சுவையான தண்ணீரை ஒரு யூதன் கையில் இருந்துச்சு. அந்த யூதன் கையில் இருந்து வாங்கி கொடுத்தா முஸ்லிம்களுக்கு தண்ணீர் சப்ளை ஆகுமே என்று சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிணறு யார் வாங்கி தர்றாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் என்று சொன்னார். பல பேர் முயற்சித்தாங்க, உஸ்மானும் முயற்சித்தாங்க, அவங்க கொடுக்கறதாக இல்லை, அது நீண்ட வரல. கடைசியில் பெரும் தொகையை கொடுத்து அந்த கிணற்றை வாங்கி அந்த நீரை முஸ்லிம்களுக்கு வக்குப் செய்தார்கள். எந்த கிணற்றை உஸ்மான் இப்னு அஃபான் முஸ்லிம்களுக்காக வாங்கி கொடுத்தார்களோ அதே கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து அருந்துவதற்கும் கூட அனுமதி மறுக்கப்பட்டது. உஸ்மானுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸ்மானே நோன்பு திறக்க நம்மோடு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நோன்பு திறக்க நம்மோடு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நோன்பு வைத்த நிலையில் குர்ஆன் ஷரீஃப் ஓதிக்கொண்டிருக்கிற அந்த நிலையில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். நோன்பு திறப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போய் சேர்ந்து விட்டார்கள் என்று அந்த வரலாற்றை நாம் பார்க்கிறோம், படிக்கிறோம். எனவே குர்ஆன் ஷரீஃபுடைய அதனுடைய பந்தத்தை, அதனுடைய தொடர்பை குறிப்பாக இந்த மாதத்தில் நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். சய்யிதா நஃபீஸத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத்தை சார்ந்தவர்கள். ஹஜ்ரத் இமாம் ஹஸன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரர் கூட, அவர் பேர் ஹசன். ஹசன் அவர்களுடைய பேரர் ஹசன். அந்த ஹசனுடைய மகதான் யாரு? நஃபீஸத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மதீனாவிலே இருந்தார்கள். அதற்கு பிறகு மிஸ்ருக்கு எகிப்துக்கு வந்தார்கள். எகிப்திலே இஸ்லாமியர்கள் மூமின்கள் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்று அவர்களை உபசரித்தார்கள், கண்ணியம் செய்தார்கள். அந்த நஃபீஸத்துல் மிஸ்ரியா குர்ஆனோடு ஐக்கியமாகிவிட்டவர்கள், குர்ஆனோடு உணர்வுபூர்வமாக கலந்து விட்டவர்கள். எப்பொழுதும் குர்ஆன் ஷரீஃப் ஓதிக்கொண்டிருப்பார்கள். அதிகமான குர்ஆன் ஷரீஃபை ஓதிக்கொண்டிருப்பார்கள் என்பது மாத்திரமல்ல, குர்ஆனுடைய ஹாஃபிஸாகவும் இருந்தார்கள். குர்ஆனுடைய ஹாஃபிஸாக மட்டுமில்லை, அந்த குர்ஆனுடைய ஞானத்தையும் கற்றிருந்தார்கள். ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மத்ஹபினுடைய ஒரு இமாம். அந்த இமாம் ஷாஃபி அவர்கள் நஃபீஸத்துல் மிஸ்ரியாவை சந்தித்து அவர்களிடத்திலே பாடம் பெறுவார், அவர்களுடைய தஃசீரை கேட்பார்கள். நீங்கள் இமாமாக இருக்கிறீர்கள், ஏன் அவர்களிடத்தில் போய் பாடம் படிக்கிறீர்கள் கேட்ட பொழுது, அங்கிருந்து நான் பெறுகிற பாடம் அது தனித்த ஒரு பாடம், நான் எங்கும் அறியாதது, நான் எங்கும் படிக்காதது, எனக்கு விளங்காத பல ஞானத்தை அந்த அம்மாவின் மூலமாக நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். எனவே நீங்கள் சாதாரணமாக நினைக்க வேண்டாம் என்று அடிக்கடி வந்து அவர்களிடத்திலே உபதேசம் பெறுவார். அடிக்கடி அவரை சந்தித்து இமாம் ஷாஃபி கடைசி காலத்தில் மிஸ்ருக்கு வந்து விட்டார்கள். இமாம் ஷாஃபி அசல்ல பலஸ்தீனில் உண்டான அஸ்கலான் என்ற ஊரை சார்ந்தவர்கள். அங்கே பிறந்து 2 வயசுலேயே மக்காவுக்கு வந்து அங்கே தான் வளர்ந்தாங்க, மக்கி தான் அவங்க. ஆனால் பிற்காலத்தில் கல்வியை தேடி தேடி பல இடங்களுக்கும் பல நாடுகளுக்கும் சென்றார்கள். விரைவாக எங்கே வந்தார்கள்? மிஸ்ருக்கு, ஈஜிப்துக்கு வந்து விட்டார்கள். அப்படி ஈஜிப்துக்கு வந்த பொழுது அடிக்கடி நஃபீஸத்துல் மிஸ்ரியாவை சந்திப்பார்கள். நஃபீஸத்துல் மிஸ்ரியா எப்படிப்பட்ட மகான் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய ஒரு ஆபிதாக இருந்தார்கள், துறவியாக இருந்தார்கள் என்றால் அதிகமாக தொடக்கூடியவர்களாக இருந்தார்கள், அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய சகோதரருடைய மகள் ஜைனப் அவங்க நஃபீஸாவுக்கு ஹிதுமத் செய்வார்கள். அவங்க சொல்றாங்க, நஃபீஸா அம்மா இரவில் தூங்கி நான் பார்த்ததில்லை என்று சொல்கிறார். உமார் ஐத்து நாமத்து லைலன், இரவிலே தூங்க நான் பார்த்ததில்லை என்று சொல்கிறார். அதே மாதிரி எல்லா நாளும் நோன்பு நோட்டார்கள், எந்த நாளும் நோன்பை விட்டும் நான் என்ன செய்யவில்லை, அவர்களை நான் பார்த்ததில்லை. 2 நாள், 2 பெருநாள் மற்றும் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள், அந்த நாட்களை தவிர மற்ற எல்லா நாளும் அவர்கள் நோன்பு தான் நோட்டிருந்தார்கள். கடைசி நேரம் நெருங்கி விடுகிறது. எந்த நஃபீஸத்துல் மிஸ்ரியா? நஃபீஸத்துல் மிஸ்ரியா இமாம் ஷாஃபிக்கு உஸ்தாதாக திகழ்ந்தார்கள். எந்த அளவுக்கு அவருடைய துவா கபூல் செய்யப்படும் என்று சொன்னால், மிஸ்ரினுடைய எல்லா மக்களும் தங்களது தேவைகளை, தங்களது குறைகளை, முறையீடுகளை அங்கே வந்து சொல்லி அவங்க துவா செய்தால் அது கபூல் ஆகிவிடும். அதே மாதிரி இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு நோய்வாய்ப்பட்டார்.
நோய்வாய்ப்பட்ட பொழுது வர முடியாத சூழ்நிலையில அவர்கள் தனக்கு உடல் நலம் இல்லை, எனவே ஷிஃபாவுக்கு துஆ செய்ய சொல்லுங்கள். இமாம் ஷாஃபி என்ன செய்கிறார்கள், நஃபீஸத்துல் மிஸ்ரியாவுக்கு துஆ செய்யும்படி சொல்கிறார்கள். வந்து சொல்லுவார், இமாம் ஷாஃபிக்கு முடியல, நோயாளியாக இருக்கிறார்கள், துஆ செய்யுங்கள் என்று. உடனே அந்த துஆ செய்வாங்க, அந்த நோயிலிருந்து அவர்கள் ஷிஃபாவாகி விடுவார்கள். பலமுறை அவர்களுக்கு அந்த நோய் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நோயை நஃபீஸத்துல் மிஸ்ரியாவிடம் முறையிட்டு இருக்கிறார்கள், சொல்லி அனுப்பி இருக்கிறார்கள். துஆ செய்த உடனே அந்த நோய் குணமாகிவிடும். கடைசி மரபில் இருக்கிற பொழுது அப்பொழுதும் வளமை போல ரொம்ப நிலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது, அம்மாட்ட சொல்லி துஆ செய்ய சொல்லுங்க என்று சொன்ன பொழுது எப்பொழுது ஷிஃபாவுக்காண்டி துஆ செய்யக்கூடிய நஃபீஸத்துல் அம்மா மத்தஅஹுல்லாஹு பினظரிஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ் அவர்களுக்கு தரிசனத்தை கொண்டு அவர்களை சுகப்படுத்துவானாக என்று சொன்னார். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய சந்திப்பு கிடைப்பதற்கு, அல்லாஹ்வுடைய லிகா அவருக்கு கிடைப்பதற்கு, அதை கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு சுகத்தை கொடுப்பானாக, அவருடைய கண்களை குளிர்ச்சியாக்குவானாக துஆ செய்தாங்க. என்ன அர்த்தம்? வஃபாத்தாக போகிறாங்க. அந்த வஃபாத்தில் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய லிகா நசீபாகிவிடும் என்று நற்செய்தியும் சொல்லி அனுப்பினார்கள் என்று பார்த்தோம். யார் இந்த நஃபீஸத்துல் மிஸ்ரியா? நஃபீஸத்துல் மிஸ்ரியா முதல்ல இமாம் ஷாஃபி பாடம் நடத்துவதற்கு மஸ்ஜிதுக்கு போகும் பொழுது முதல்ல இங்கே வந்து பாடம் படிப்பாங்க. யார்கிட்ட? நஃபீஸத்துல் மிஸ்ரியாவுக்கு வந்து பாடம் படிச்சுட்டு அதுக்கு பிறகு பள்ளிவாசலுக்கு போய் பாடம் நடத்துவாங்க. அதே மாதிரி தராவி இமாம் ஷாஃபி அவர்கள் நஃபீஸத்துல் மிஸ்ரியாவுக்கு தொலை வைத்தார்கள். தராவியினுடைய இமாமாகவும் நஃபீஸத்துல் மிஸ்ரியாவுக்கு ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி அவர்கள் திகழ்ந்தார். அவங்க ஒரு வேண்டுகோள் வச்சாங்க, அம்மா நான் வஃபாத்தாகிவிட்டால் எனது ஜனாசா முதல்ல நீங்கள் தான் தொலை வைக்கணும்னு சொன்னாங்க. நீங்கள் தொலை வச்ச பிறகுதான் பள்ளிவாசலுக்கு கொண்டு போய் மற்றவங்க என்ன செய்யட்டும். ஏன்னா பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்து ஜனாசாவை தொலை வைக்க முடியாது, கலந்து கொள்ள முடியாது. அதனால இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாசாவை முதல்ல எங்கே கொண்டு வந்து வைக்கப்பட்டது? நஃபீஸத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலே கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அங்கே முதலாக அவர்கள் தொலை வைத்தார்கள். அதற்கு பிறகு பள்ளிவாசலுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கே ஜனாசா தொழுகை நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். என்றால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அஹ்ல பைத்தை சார்ந்த நஃபீஸா, அல்லாஹ்வுடைய குர்ஆனை கற்ற நஃபீஸா, குர்ஆனை ஹுஃபுல் செய்த அந்த நஃபீஸத்துல் மிஸ்ரியா அவர்கள் மீது இமாம் ஷாஃபி கொண்ட அந்த பக்தியை நாம் விளங்கிக் கொண்டு நாம் இது மாதிரியான நிலைகளில் எந்த விதமான நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நஃபீஸத்துல் மிஸ்ரியாவுக்கு கடைசி நேரம், சக்கராத்துடைய நிலை, ரஜபு மாதத்தில் அவங்களுக்கு நோய் ஆரம்பமானது. ரஜபு மாதத்திலே நோய் ஆரம்பமான நஃபீஸத்துல் மிஸ்ரியாவுக்கு அந்த நோய் கொஞ்சம் கொஞ்சமாக கூடி அது அதிகமாகிவிட்டது. அதிகமாகி ரமலானில் அவர்கள் அந்த நோயிலே தொடர்ந்து படுத்திருக்கிற பொழுது டாக்டர் வந்து அவங்களுக்கு என்ன செய்தாங்க, சோதனை செய்து பார்த்தாங்க. எல்லாரும் கூட்டு வந்துட்டாங்க. டாக்டர் கூட்டு வந்து அவர் பரிசோதித்து பார்த்த பொழுது, அம்மா இந்த நிலையில் நீங்கள் நோன்பு விட்டுருங்கன்னு சொன்னாங்க. நோன்பு வைக்கிறது உங்கள் நிலைமையை மேலும் சீரியஸாக ஆக்கிவிடும் என்று சொன்னார்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, என்ன காரியம் நீங்கள் சொல்கிறீர்கள்? நான் 30 வருஷமான அல்லாஹ்விடம் துஆ செய்துட்டு வர்றேன். என்ன துஆ செய்து வரேன்னா, யா அல்லாஹ் நான் நோன்பு வைத்திருக்கும் பொழுது என்னை நீ வஃபாத்தாக்கணும்னு துஆ செய்துட்டு வரேன். அப்போ நான் எந்த துஆவை நான் 30 வருஷமாக செய்து கொண்டு வருகிறேனோ அந்த துஆவை அல்லாஹ் கபூலாக்குனா அது எனக்கு பெரிய பாக்கியம். அதற்கு எதிரான உங்களுடைய ஆலோசனையை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டு, வந்ததற்கு நன்றி, எனக்கு ஆலோசனை சொன்னதற்கும் நன்றி, தாங்கள் எல்லாம் போகலாம் என்று சொல்லிவிட்டு குர்ஆன் ஷரீஃபை ஓத ஆரம்பித்தார்கள். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறார்கள், ரூஹு பிரியவில்லை. சூரத்துல் பக்ராவை ஓதுகிறார்கள், ரூஹு பிரியவில்லை. சூரத் ஆல் இம்ரானை ஓதுகிறார்கள், ரூஹு பிரியவில்லை. சூரத்துல் நிசாவை ஓதுகிறார்கள், ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். கடைசி நேரம் என்று நாம் சொல்கிறோம், முடியாத நிலை என்று நாம் சொல்கிறோமே, அந்த முடியாத நிலையிலே சூரத்துல் மாயிதாவை ஓதுகிறார்கள் தொடர்ந்து. ஏன்னா ஹாஃபிஸ், குர்ஆனை பார்க்க வேண்டிய தேவையில்லை, அந்த அளவுக்கு பக்கா ஹிஃப்து உள்ள நஃபீஸா அம்மா சூரத்துல் அன்ஆமையும் தொடங்கி விட்டார்கள். தொடங்கி ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட எத்தனை ஜுசு ஆச்சுங்க? ஒரு 7 ஜுசு ஆயிடுச்சு இல்லையா? 2 ரிவாயத்து இருக்குது. ஒரு ரிவாயத்து படி பார்த்தா அவங்க அந்த சூரத்துல நாம கிட்டத்தட்ட முடிக்க போயிட்டாங்க. லஹும் தாருஸ்ஸலாம் இன்த ரப்பிஹிம் அந்த ஆயத்து வருது, அவர்களுக்கு தாருஸ்ஸலாம் உண்டு. தாருஸ்ஸலாம்னா என்னங்க?
சொர்க்கம்னு அர்த்தம். தாருஸ்ஸலாம்னா சலாமுடைய வீடு. வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ்ஸலாம், அல்லாஹ் தாருஸ்ஸலாமுக்கு உங்களை அழைக்கிறான், அதாவது சொர்க்கத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கிறான். தாருஸ்ஸலாம் என்பது சொர்க்கம். அப்ப அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், லஹும் தாருஸ்ஸலாம், அவர்களுக்கு தாருஸ்ஸலாம் உண்டு, கிடைக்கும் என்று வருகிறது. ரூஹு பிரிகிறது. எவ்வளவு பெரிய நசீபு! குரானோடையே தொடர்பு கொண்டிருந்ததுனால, குரான் ஷரீஃபையே ஓதிக்கொண்டிருந்ததுனால, அதிலேயே அவர்கள் அதாவது உண்டு, அந்த குரான் ஷரீஃபையே உண்டு மகிழ்ந்த காரணத்தினால் லஹும் தாருஸ்ஸலாம் என்று ஓதிக்கொண்டிருக்கிற பொழுது கிட்டத்தட்ட அப்போ 7 தாண்டிடுச்சு இல்லையா? இன்னொரு ரிவாயத்தின்படி குல்லிமம் சமாவாத்தி வல் அர்த், இந்த வானமும் பூமியும் யாருக்கு உரியது என்று கேட்கப்படுகிறது. நபியே நீங்கள் சொல்லுங்கள், இல்லா, அல்லாஹ்வுக்கு உரியது. கதப அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா, அல்லாஹ் தன் மீது ரஹ்மத்தை எழுதிவிட்டான், கடமையாக்கி விட்டான் என்ற வசனம் வருகிறது. அந்த நேரத்தில் ரூஹு பிரிகிறது என்று இன்னொரு ரிவாயத்தில் இருக்கிறது. என்றால் நஃபீஸத்துல் மிஸ்ரியா குரான் ஷரீஃபோடு எவ்வளவு இணக்கம், எவ்வளவு தொடர்பு, எவ்வளவு நெருக்கம், அதனோடு உள்ள நெருக்கத்தின் காரணமாக அவருடைய மரணம் எப்படி அமைந்தது? அந்த ரமதானுடைய காலத்தில் அதிலேயும் குரான் ஷரீஃப் ஓதிக்கொண்டிருக்கிற அந்த நிலையிலே அவர்களுக்கு வஃபாத் ஆகக்கூடிய ஒரு தௌஃபீகை அல்லாஹ் கொடுத்தான். எல்லா மகான்களையும் நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் நம்மளுக்கு அந்த நசீபை கொடுக்கணும். முடியாம இருந்தால் கூட இபாதத்திற்கு அவர்களுக்கு எந்த தடையும், எந்த இடையூறும், எந்த தடங்களும் வராமல் அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டான். ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷேഖு தாயிஃபா, ரயீசு சையீது தாயிஃபான்னு சொல்லுவாங்க. சூஃபி ஜமாத்தினுடைய தலைவர். எல்லா அதாவது சில்சிலாவுடைய தரீகாவிலையும் ஜுனைதுல் பக்தாதி வருவாங்க. காதிரியா சில்சிலாவாக இருந்தாலும், இஸ்ஸியா தரீகாவாக இருந்தாலும், எல்லா தரீகாவாக இருந்தாலும் அதில் யார் வருவாங்க? ஜுனைதுல் பக்தாதி வராமல் இருக்க மாட்டாங்க. அந்த சில்சிலாவுடைய தரீகாவுடைய தலைவராக, சூஃபி ஜமாத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களது கடைசி நேரத்திலே குர்ஆன் ஷரீஃப் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஓதிக்கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் இந்த நேரத்திலையும் உடம்புக்கு சிரமத்தை கொடுக்க வேண்டுமா? உங்கள் நஃப்ஸுக்கு, உங்கள் உடம்புக்கு கொஞ்சம் ராகத்து கொடுங்க, கொஞ்சம் ஓய்விடுங்களேன் என்று சொல்லப்பட்ட பொழுது அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் அல்லாஹ்வை அடைந்த வழி ஒன்று இருக்கிறது. எதை கொண்டு, எந்த ஒரு அமலை கொண்டு நான் அல்லாஹ்வை அடைந்தேனோ அந்த அமலை நிறுத்த சொல்கிறீர்களா என்று கேட்டார். தொழுது கொண்டு இருக்கிறார்கள், கடைசி நேரம் தொழுது கொண்டு இருக்கிறார்கள், குர்ஆன் ஷரீஃப் ஓதுகிறார்கள். குர்ஆனை ஃபுல்லாக கத்தம் பண்ணிட்டாங்க. கத்தம் பண்ணிட்டு திரும்ப சூரத்துல் பக்கராவை ஆரம்பித்து 70 ஆயத்துகள் ஓதிக்கொண்டு இருக்கிற பொழுது வஃபாத்தார்கள். அவர்களுக்கு அந்த நசீபை கொடுத்தான். கனவிலே பிறகு அவங்களை கண்டாங்க, ஒரு பெரிய மகான் கண்டாங்க. உங்கள் நிலைமை எப்படி இருக்குது என்று கேட்ட பொழுது அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. நாம் சிந்திக்க வேண்டும், பெரிய ஞானி இல்லையா, மிகப்பெரிய ஞானத்தினுடைய கல்வியை நிறைய இந்த உலகத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள். நுணுக்கமான பல விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள். சூஃபிகளுடைய பல்வேறு தஸவ்வுகளுக்கு அடிப்படையான ஆதாரமான பல செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, நான் சொன்ன அந்த ஞானம்லாம் பறந்துச்சு, நான் சொன்ன அந்த நுணுக்கம்லாம் போயிடுச்சு, அதனால எனக்கு ஒன்றும் வேலையாகல. இரவு நேரத்திலே நான் சில தொழுகைகள் அதுதான் எனக்கு உபயோகப்பட்டது என்று சொல்கிறார்கள். என்றால் வெறும் தஸவ்வுடைய சூஃபி ஞானத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது, பேச வேண்டும், அதை தெரிந்தவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அது மட்டும் என்ன செய்யாதுங்க, வேலைக்காகாது. எனக்கு உபயோகப்பட்டது, எனக்கு பயன்பட்டது ருகைஆத்துன் ஃபில் லைல், இரவிலே நான் தொழுத சில தொழுகைகள் தான் என்று ஹஜ்ரத் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள் என்று சொன்னால், நீங்களும் நானும் சிந்திப்பதற்கும், நாம் யோசிப்பதற்கும், பயன் பெறுவதற்கும், படிப்பினை பெறுவதற்கும் இதில் நிறைய செய்திகள் இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் அந்த மகான்மார்களுடைய கூட்டத்தில் நம்மையும் சேர்த்தல் புரிவானாக. எனவே குர்ஆன் ஷரீஃப் என்பது அதோடு நம்முடைய உறவை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். ரமதானிலே அதிகமாக ஓதிக்கொண்டிருக்க வேண்டும். அதிகமாக குர்ஆன் ஷரீஃபோடு தொடர்பு நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால் உங்களது வாழ்வும் சிறக்கும், உங்களது வாழ்வு மணக்கும், உங்களது மரணமும் மணக்கும், உங்களுடைய கபரும் மணக்கும். அல்லாஹ் அத்தகைய தௌஃபீகை எனக்கும் உங்களுக்கும் நம் எல்லோருக்கும் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மத் வ ஆலி சய்யிதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.